சொல்லிட்டியா? இல்ல. எப்ப சொல்ல போற? பயமா இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி உன்னை மனசுக்குள்ள லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. முதல்ல நீ அதை சொல்லிரு. எதை? லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு சொல்லிரு. அதை சொன்னா மறுபடியும் போயிருவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க அக்கா அவங்க எல்லாம் அவங்கள அண்ணன் என்னன்னு கூப்பிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காளுங்க. அது சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கூப்பிட்டு இருக்காங்க. உன்னை லவ் பண்ணி உன்னை தேடி வந்தவங்க தானே. அதுக்கப்புறம் நடந்தது தானே இந்த அண்ணன் ஆட்டுக்குட்டி எல்லாம். அப்ப சொல்லிட்டா? சொல்லிரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்னும் பேச வேண்டாம். வாயை திறந்தாலே ஏதாவது ஒம்பளுக்க வேண்டியது. இறங்கி உள்ளவா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நீங்க எதுக்காக மெட்ராஸ்ல இருந்து குற்றாலத்துக்கு வந்தீங்க? சொல்லுங்க. நான் எதுக்காகவும் வந்தேன். இப்ப இருக்காது. இப்ப எதுக்கு அழுகுற? எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஆசை ஆசையா எழுதின எழுத்தெல்லாம் ஆத்து தண்ணியோட கரைஞ்சு போயிட்டு இருக்கு. காலேஜ் டே ஃபங்க்ஷன்ல நான் தானே தெரிஞ்ச உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் உங்களை நேர்ல பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இந்த ஒவ்வொருத்தரா என்ன முட்டாய் கொடுத்துட்டு இருக்கியா? எனக்கு பேரம் பிறந்திருக்கா. எடுத்துங்க. பெரிய பிள்ளைக்கா? ஆமா. எங்க சார் போனோம்? செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் போகணும். என்னடா கால் பண்ணிருந்தியா? நான் இப்ப கிளம்பி அங்க வந்துட்டு இருக்கேன். என்ன திடீர்னு? அந்த பொண்ணுக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சிச்சுடா. அப்படியா? எப்படி? நான் நேர்ல வந்து எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். என்னோட எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சிருந்தோம். அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றான். அப்படியா? யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்னால அந்த வீட்டுல ஃப்ரீயா இருக்க முடியல. அதான் யார்ட்டையும் சொல்லாம கிளம்பி வந்துட்டு இருக்கேன். யாரு? யாரா? நான் உன் புருஷன்டி. என்ன இந்த நேரத்துல? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல அதான். ஆனந்தி உட்கார்ந்திருக்கா. ஏன் அவளையும் போய் கட்டி பிடிக்கணுமா? போய் பிடிங்க. செருப்படிங்க. சொல்லுங்க மாம்ஸ். எப்போ? உட்காருப்பா. என்னாச்சு? எங்கன போயிருந்திய? என்னடா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்துட்டியா? அப்படிலாம் ஒன்றாகாது. அப்படி ஏதாவது ஆயிட்டா மூர்த்தி இருக்கா, உங்க எல்லாரையும் பார்த்துக்கிடுவான். அவன் சொல்றபடி கேட்டு நடந்துக்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கடமை தான் இருக்கு, உன் கல்யாணம். அதையும் மூர்த்தி பார்த்துக்கிடுவான். பாத்து சட்டையில பட்டுறாம. நாங்க வாங்கின சட்டை. நீங்க என்ன வாங்கி கொடுத்தீங்க? மாம்ஸ், அந்த பீச்சாவை தூக்கி காட்டுங்க. அந்த வாட்ச் நம்ம பிரசன்டேஷன். நல்லா இருக்கு. நீங்க என்ன மோதிரமா? ஆமா. என்ன மருமகளே, எல்லாரும் gift வாங்கி கொடுத்திருக்காங்க, நீ ஒண்ணும் வாங்கி கொடுக்கலையா? அவதான் பெரிய கிஃப்டா வாங்கி வச்சிருக்காளே. எங்கடி? என்ன ஓம் பேரை போட்டிருக்க? அவர் பேர்ல போட்டிருக்கணும். யாரு பேரை போட்டான்னு? தங்கத்துல செயின்.
தங்கம் தானே? எதுக்கும் வாங்கி சுரண்டி பாருங்க. இரும்புல செஞ்சு எல்லோ பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. சரி ஆளாளுக்கு எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க, நீ போட்டு விடுமா. அதெல்லாம் கையில வாங்க கூடாது, கழுத்துல தான் போடணும். போட்டு விடுமா. நம்மளாம் பேண்ட் சட்டை வாட்ச் முதல்ல வாங்கி மாம்சோட கையை காலை தான் தொட்டோம். அவளை பாருங்க, மாம்சோட மனசே தொட்டுட்டா. என்ன ஓம்ஸ், என்னமோ ஆனந்துக்கு என்ன பிடிக்கல அப்படி இப்படி நீங்க அசதிட்டா பாத்தீங்களா? அப்போ உங்க சண்டையெல்லாம் சரியாயிடுச்சா? இந்த வீட்டுல நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு தெரியவே மாட்டேங்கி. புச்சி குட்டி, மாமாக்கு இன்னைக்கு பர்த்டேடா செல்லம். தெரியாதா உனக்கு? நீ ஒன்னும் gift வாங்கி கொடுக்கலையா? அப்புறம் ஓம்ஸ், பர்த்டே பார்ட்டி எங்க? இன்னைக்கு ஈவினிங் தென்காசிக்கு எல்லாரும் சினிமாவுக்கு போறோம், அதான் பார்ட்டி. இது நல்லா இருக்கே. சினிமாவுக்கு போறதெல்லாம் ஒரு பார்ட்டியா? உங்க பார்ட்டி வேணா ஒண்ணு வேணா, வாட்ச் திருப்பி கொடுங்க. என்ன உமா பார்ட்டி கேக்குறாரு, கொடுத்துடலாமா? கொடுங்க. என்ன மாம்சம் வேணும்? வேற என்ன கேட்க போறோம்? ஒரு ஃபுல்லு மாவு இருந்தா என்னென்ன? உமா முறைக்கிறா பாருங்க. அவ பார்வையா அப்படிதான் கொஞ்சம் மார்க்கன்னு. நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டாளாமே, உண்மையா? சீ சீ சீ, யார் சொன்னது? நான் கீழ்ச்சக்கோட்டை தாண்ட மாட்டா என் பொண்டாட்டி. அவ்வளவு மரியாதையா? இவன் என்ன கிழிக்கிறது, நம்ம என்ன தாண்டதுன்ற திமிரு.